ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய முறையிலான குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு பண்ணலாம். 1.5 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்புக்கு 1/2 கப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்து தூள் பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். மாவை நல்லா கலக்கிட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்னால் நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்குங்காக. உங்கள்கிட்ட நெய் இல்லைனாலும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாட்டும் ஊற்றிக்கோங்க. எல்லா குழியிலையும் ஒரு 3/4 குழிக்கு வரது வரைக்கும் மாவு ஊற்றிக்கோங்க. எல்லா மாவுலாம் ஊற்றின அப்புறமாட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. என்கிட்ட பேனுக்குள்ளே மூடி கிடையாது. நான் இட்லி பாத்திரத்தில் உள்ள மூடியை தான் மூடி இருக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே.